என்னது இந்தோனேஷியாவுக்கு ட்ரிப் போனா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரிப் போனோம் அப்படின்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? இது எங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்ப்போம். இந்தோனேஷியாவுக்கு ட்ரிப் போனோம் அப்படின்னா அங்கதான் இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுறதா ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த நாட்டுக்கு வந்து டூர் போறவங்களுக்கு எல்லாம் வந்து திருமணம் நடத்தி வைப்பாங்களாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்குன்னே வந்து ஒரு ஏஜென்சி வந்து இருக்கா. அதாவது இந்தோனேஷியாக்குள்ள வந்து யாரெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளா சுற்றி பார்க்கறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து மத முறை சாரா திருமணம் வந்து நடத்தி வைக்கிறாங்களாம். அது எங்க வந்து இது ரொம்ப அதிகமா நடக்குது அப்படின்னா மேற்கத்திய நாடுகள புன்காட் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த திருமணம் வந்து அதிக அளவுல வந்து நடத்தி வைக்கப்படுறதா சொல்றாங்க. அதாவது இந்தோனேஷியாவுக்கு வந்து சுற்றுலா தலத்துக்கெல்லாம் பார்க்க வருவாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி வந்து இருக்குதான். அதாவது அந்த சுற்றுலா தலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுற்றுலா பயணிகளா வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்களாம். இது வந்து ஒரு ஏஜென்சி மூலமா நடக்குது. அதாவது 2 பேருக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த திருமணம் வந்து நடத்தி வைப்பாங்களாம். முறைசாரா திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பிளஸர் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இன்ப திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்கு வந்து அதிகமா யாரு வந்து பயணம் செய்யறாங்க, அதாவது சுற்றுலாவுக்கு வந்து வராங்க அப்படின்னா அரேபிய நாட்டை சேர்ந்த பகுதி மக்கள் தான் வந்து அதிகமா அந்த இந்தோனேஷியாவுக்கு வந்து சுற்றுலா பயணிகளா வர்றாங்க. அவங்களோட விருப்பப்படி பெண்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இது மாதிரி இன்ப திருமணம் நிறைய செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்தோனேஷியாவுக்கு வந்து ட்ரிப் போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நாள் போவோம், இல்லைன்னா 6 நாள், ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 10 நாளே வந்து போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நாள் மட்டும்தான் இந்த திருமணமா. அதுக்கப்புறம் வந்து நீங்க மீண்டும் வந்து நீங்க சொந்த நாட்டுக்கு வந்து திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே வந்து அந்த திருமண நிகழ்வு முடிஞ்சிருது. அதாவது இப்ப நீங்க இந்தோனேஷியால நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 நாள் இருக்கிறீங்க இல்லையா, அந்த நாள் மட்டும்தான் அந்த திருமணம் வந்து செல்லுபடி ஆகும். அதே மீண்டும் வந்து நீங்க சொந்த ஊருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த திருமணம் வந்து செல்லுபடி ஆகாது. அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி இந்தோனேஷியாவுக்கு நிறைய பேர் வந்து பயணங்கள் செஞ்சு, அதாவது சுற்றுலா தலத்துக்கு போய் நிறைய பேர் இந்த மாதிரி இன்ப திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன அப்படின்னா இது என்னதான் இன்ப திருமணமா இருந்தாலும் திருமணம்னா வரதட்சணை கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க வரதட்சணையும் வாங்கிக்கிறாங்களாம். சரி இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியால இருக்க ஒரு பெண்ணிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா நானும் இது மாதிரி வந்து நிறைய ஒரு 15க்கும் மேற்பட்ட திருமணம் வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருமணத்துல வந்து இளம் வயது ஆண்களும் இருப்பாங்க, வயதான ஆண்களும் இருப்பாங்க. நானே இது வரைக்கும் 15க்கு மேல வந்து திருமணம் வந்து செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் மூலமா எனக்கு வந்து நிறைய காசு கிடைக்குது. அதனால நான் மட்டும் இல்லாம நிறைய மக்கள் வந்து இந்த தொழிலை வந்து விரும்பி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இத சொல்ல போனா ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். 10 நாளுக்கு மட்டும் திருமணம், அதுக்கப்புறம் நீங்க சொந்த நாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து செல்லுபடியாது. சொல்ல போனா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். இத வந்து ஏதோ ஒரு படத்தோட தொடர்பு பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த படம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க.